ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்திருஷ்டி ஒருவர் மீதோ அல்லது ஒரு குடும்பத்தின் மீதோ கண்திருஷ்டி இருந்தால் அது அவர்களுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். குடும்பத்தின் ஒற்றுமையை சீர்குலைத்து நிம்மதியை காணாமல் செய்துவிடும். செய்யும் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தி தூக்கத்தை தொலைக்கச் செய்யும். பிள்ளைகளின் கல்வியில் தடையை ஏற்படுத்தும். உடல்நிலையில் பாதிப்பை உண்டாக்கும். கண்திருஷ்டியானது ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிவிடும். மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட கண்திருஷ்டியிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ள சில வழிமுறைகளை சொல்றேன். உங்களால் பின்பற்ற முடிவதை செய்யுங்க. கள்ளிச்செடியில் கரும்புள்ளி வெள்ளைப்புள்ளி வைத்து வீட்டு வாசலில் தொங்கவிடுங்க. வீட்டின் நுழைவாயிலில் கண்திருஷ்டி கணபதி வைங்க. வீட்டின் முன் நன்றாக பூத்துக்குலுங்கும் மரம் அல்லது செடி வைங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி மஞ்சள் தூள் சேர்த்து அதனுள் எலுமிச்சை கனியை போட்டு வீட்டின் வரவேற்பறையில் வைங்க. வாரம் ஒரு முறை தண்ணீரை தோட்டத்தில் உள்ள மரத்தில் ஊத்திடுங்க. எலுமிச்சையை வீட்டிற்கு வெளியே கால்படாத இடத்தில் தூக்கி போட்டுடுங்க. வீட்டு வாசலில் பூசணிக்காய் தொங்கவிடுங்க. குலதெய்வ கோவிலிலிருந்து எடுத்து வந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் நிலைவாசல் முன் கட்டிவிடுங்க. வரமிளகாய், பச்சை மிளகாய், எலுமிச்சை கோர்த்து வீட்டின் நிலவில் கட்டுங்க. இவை அனைத்தும் திருஷ்டியை போக்குவதற்கான வழிமுறைகளாகும். உங்களால் எளிதில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து நீங்க பின்பற்றி வர கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கலாம். நல்லதே நடக்கும். ஓம் காளிதாயே போற்றி. ஓம் அன்னையே போற்றி. ஓம் ஓம் ஓம்.